ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி போகி பண்டிகை ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் இட்லிக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு. இட்லி சுட்டு அதுக்கு சூப்பராக ஒரு மட்டன் குழம்பு வச்சுட்டு அது கூடவே ரத்த பொரியல் ஒரு சூப்பராக இருக்கும் அந்த சாப்பாடு. அடுத்து பார்த்திங்கன்னா மதியானம் லஞ்சுக்கு வந்துட்டு விரால் மீன் 2 கிலோ விரால் மீன் வாங்கி நல்லா இங்கே கழுவி எடுத்தாச்சு. இதில் வந்துட்டு அந்த பீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வறுவல் பண்ணுறதுக்காக எடுத்து தனியாக வச்சிடலாம். மீதி ஒரு சின்ன சின்ன பீஸாக இருக்கிறது கொஞ்சம் வால் அந்த தலையெல்லாம் போட்டு நம்ம குழம்பு வச்சுக்கலாம். அந்த சட்டியில் இருக்கிறத குழம்பு வைக்கிறதுக்கும் இந்த பிளேட்டில் இருக்கிறத வறுவல் பண்ணுறதுக்கும் தனியாக மீன் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் மசாலாலாம் அரைச்சி போட்டுட்டு காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய் தூள் உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு நல்லா கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கடலெண்ணெய் சேர்த்து நல்லா சூப்பராக நம்ம இதை வறுத்து எடுத்துடலாம். நம்ம ஊருக்கு வந்தாலே இங்கே விறகடுப்பில் சூப்பராக சமைச்சிடலாம். அதனால் இங்கே சூப்பராக இந்த விறகடுப்பில் மீன் வறுவல் அழகாக ரெடி ஆகிட்டுருக்கு. டக்கு நமக்கு வந்துட்டு மீன் வறுவல்லாம் ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஆக்சுவலாக வெஜிடேரியனை விட நான் வெஜிடேரியன் செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேலையே. நமக்கு அந்த மீனை க்ளீன் பண்ணுற வேலை தான் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டால் ஈஸியாக சமையல் வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், மீன் எல்லாமே அழகாக பொரித்து எடுத்தாச்சு. சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்தோன்னா மீன் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு இதே தோசைக்கல்லில் அப்படியே தாளித்து சேர்த்துடலாம். இந்த ஆயிலை வேஸ்ட் பண்ணாமல் அந்த மிச்சம் இருக்கிற அந்த ஆயிலே கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டு சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணி சேர்த்துட்டு பச்சை மிளகாய் 2-3 பச்சை மிளகாய் கீரி போட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதையும் போட்டு நல்லா இந்த தோசைக்கல்லையே அப்படியே வதக்கி விட்டுட்டு நம்ம குழம்ப வந்துட்டு ரெடி பண்ணி முன்னாடியே வச்சிட்டோம் அப்படின்னா இந்த தாளிச்சதை எடுத்து அந்த குழம்புல அப்படியே சேர்த்துட்டு அதே அடுப்பில் அப்படியே தூக்கி வச்சு நல்லா கொதிக்க வைக்க வேண்டியதான். மீன் குழம்பும் அழகாக நமக்கு ரெடி ஆகிடும்.